Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th Summer Physics Unit 7 Dual Nature of Radiation and Matterலேருந்து Electron Emission and Types of Electron Emission தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ எலக்ட்ரான் இன் மெட்டல்னா என்ன அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் எமிஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெட்டல்னாலே உங்களுக்கு குட் கண்டக்டர் அப்படின்னு தெரியும். ஏன் வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் ஹீட் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாகவே ஒரு மெட்டல் எடுத்துக்கோங்க. ஓகே, அதோட அட்டாமிக் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு அரவுண்ட் த நியூக்ளியஸ் வந்து இன் ஷெல்ஸில் வந்து ஆக்குப்பை ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், சென்டரில் இருக்கக்கூடியது வந்து நியூக்ளியஸ். இந்த இடத்துல அதை சுற்றி இருக்கிறது ஒவ்வொன்றும் ஷெல்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், செகண்டில் 8, அடுத்ததில் வந்து 18 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போது இந்த காப்பர் வந்து இது காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதோட அட்டாமிக் நம்பர் 29, தட் இஸ் அதுக்கு 29 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போது 28 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த 3 ஷெல்ஸ்லையும் ஆக்குப்பை ஆயாச்சு. அப்போ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் வந்து 4th ஷெல்லில் தான் இருக்குது. இந்த 4th ஷெல் அதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வேலன்ஸ் ஷெல் அப்படிங்கிறோம். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். யூஸ்வலாக அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ், அது ரெண்டுத்துக்குமான பாண்டிங் வந்து லூஸ்லி பவுண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போது இன்னர் ஷெல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கான பாண்டிங்கை கம்பேர் பண்ணும்பொழுது வெளியே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஸ்லி பவுண்டாக இருக்குங்கிறாங்க. அதனால இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக அவங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து ஆக்டெட் ரூல் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணும். அதாவது 8 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 28 எலக்ட்ரான்ஸ் வந்து 3 ஷெல்லில் ஆக்குப்பை ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எலக்ட்ரான். இது வந்து லூஸ்லி பவுண்டாக இருக்கிறதுனால இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக வந்து பிஹேவ் பண்ணுது. அப்போது ஒரு மெட்டல் எடுத்துட்டிங்கன்னா அந்த மெட்டலில் இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்தந்த அட்டாமிக் நம்பருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ரேண்டம் மேனரில் இன்சைட் த மெட்டல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்குன்னு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை கெயின் பண்ணிகிட்டே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மேனரில் த்ரூ அவுட் த மெட்டல் வந்து போயிட்டுருக்கும். அப்போ வந்து சில எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரான் எஸ்கேப் ஆகும் பொழுது அது வந்து பாசிட்டிவ் அயானாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது இந்த பாசிட்டிவ் அயானும் இந்த நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கும் அகெயின் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் வந்து எஸ்கேப் ஆக விடாமல் ஒரு புல் பண்ணிடுது. அப்போ உள்ளே இழுத்துக்குதுங்கிறாங்க. ஒரு வெல் மாதிரி ஒரு கிணத்துக்குள்ளே மாட்டின மாதிரி இந்த எலக்ட்ரான் வந்து மாட்டிக்குது. இந்த பேரியர், அதாவது இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பை த பாசிட்டிவ் நியூக்ளியை ஆஃப் த மெட்டலை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னாலே ஒரு தடுப்பு. ஓகே, அதுக்கு தேவையான பொட்டன்ஷியல் இல்லாதனால அது வந்து உள்ளே மாட்டிக்குது. ஓகேவா? இப்போது இந்த பொட்டன்ஷியல் பேரியர் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலை விட்டு போக விடாமல் தடுக்குதுன்னு பார்த்தோம். இந்த பேரியரை வந்து சர்ஃபேஸ் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை விட்டு லிபரேட் ஆகுது, அதாவது எஸ்கேப் ஆகிடுது. அதுதான் எலக்ட்ரான் எமிஷன்ங்கிறாங்க. ஸோ லிபரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எனி சர்ஃபேஸ் தான் எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் பேரியரை உடைக்கும் பொழுது மட்டுமே இந்த எலக்ட்ரான்ஸ்னால் அடுத்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆக முடியுது. அப்போது ஜென்ரலாகவே பார்த்தோம், நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே அதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம அடிஷ்னல் எனர்ஜி கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜியை அது எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மினிமம் எனர்ஜி தான் உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மெட்டல் சர்ஃபேஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போது இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறாங்க. ஓகே, 5 இஸ் த சிம்பிள் ஃபார் ஒர்க் ஃபங்க்ஷன். இதோட யூனிட் என்ன? ஜூல்ஸ். நார்மலாக வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வந்து எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து எப்படி ஜூல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 1 எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ எலக்ட்ரானை வந்து 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் உள்ள ரீஜனில் வச்சு நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணக்கூடிய எனர்ஜியை தான் கைனட்டிக் எனர்ஜி பை த எலக்ட்ரானை தான் வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. இப்போது இதுதான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ Qங்கிற சார்ஜ் இருக்குது. நான் இந்த Qங்கிற சார்ஜ் வந்து அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பிளேஸ்க்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் W அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நான் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V வந்து எப்படி எழுதலாம்னா W/Q அப்படின்னு எழுதலாம். நமக்கு என்ன தேவை? W தேவை. அப்போ Q இந்த சைடு வந்துடுமா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க Q/V. ஓகேவா? இதுதான் வந்து ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா ஒர்க் டன்னும் எனர்ஜியும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம ஐதர் வே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போது எலக்ட்ரான் வோல்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் எப்படி எழுதலாமா? ஃபஸ்ட்டு Qங்கிறது சார்ஜோட வேல்யூ என்னது? 1.6 into 10⁻−19 கூலும். இது முன்னாடியே படிச்சிருக்கீங்க. இப்போ 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் உள்ள ரீஜனில் வந்து ஆக்சலரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால V is equal to 1 வோல்ட். அப்போ என்ன வரும்? 1.6 into 10⁻−19. இந்த கூலும் வோல்ட் வந்து என்ன ஆகும்? ஜூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10⁻−19 ஜூல்ஸாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நார்மலாகவே ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஈவன் இன்சைட் த சேம் மெட்டல் வந்து அதோட கைனட்டிக் எனர்ஜி வந்து எல்லா எலக்ட்ரான்ஸ்க்குமே ஒன்றா இருக்க போகிறதில்ல. இப்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதோட கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குங்கிறாங்க. இப்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது தேவையான எனர்ஜி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் வோல்ட். இப்போது எவ்வளவு மினிமம் எனர்ஜி சப்ளை பண்ண, அதாவது இதுக்கு தேவையான மினிமம் ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு 3.5 இருக்குது. ஆனால் எஸ்கேப் ஆகிறதுக்கு தேவையான அமௌண்ட் என்னவு? 3 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? அப்போது நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? 3 - 0.5 கொடுக்கணும். ஓகே, அப்போ எவ்வளவு? 2.5. ஸோ இந்த 2.5 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் மினிமம் எனர்ஜி நம்ம வந்து இந்த எலக்ட்ரானுக்கு கொடுக்கும் பொழுது இந்த 0.5யும் இந்த 2.5யும் ஆடப் ஆகி 3 எலக்ட்ரான் வோல்ட் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடச்சிது. இந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி இந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மெட்டல் சர்ஃபேஸை விட்டு எஸ்கேப் ஆகிடும். இதுதான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கிறது. நார்மலாகவே நம்ம ஒரு மெட்டல் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு லோவாக இருக்கணும். இப்போ சீசியம் தான் இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட்டாக இருக்குது ஒர்க் ஃபங்க்ஷன். வேறு ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு பிளாட்டினமாக இருக்குது. இப்போது இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மெட்டல் பொறுத்து இருக்குது அண்ட் மெட்டல் சர்ஃபேஸை பொறுத்தும் இருக்குது. ஓகேவா? நேச்சர், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டல் அண்ட் சர்ஃபேஸ் இதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் பியூரிட்டி ஆஃப் த மெட்டல் இதை பொறுத்து தான் உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறாங்க. ஸோ ஒரு மெட்டலை நம்ம சூஸ் பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரான் எமிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா எதுக்கு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போது டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், செகண்டரி எமிஷன். இப்போது ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தெர்மியானிக் எமிஷன். இப்போது தெர்மியானிக் எமிஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் மேனரில் வந்து இன்சைட் த மெட்டல் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஒரு ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். ஸோ வெரி ஹை டெம்பரேச்சருக்கு வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இந்த மெட்டல்ஸ் என்ன ஆகும்னா இந்த மெட்டாலிக் சர்ஃபேஸ்லேருந்து லிபரேட் ஆகி உங்களுக்கு எமிஷன் ஆகும். இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறது மூலியமாக எலக்ட்ரான்ஸ் வந்து எமிஷன் ஆகிறது தான் வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படிங்கிறோம். ஸோ தெர்மோ அப்படின்னாலே உங்களுக்கு ஹீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தெர்மியானிக் எமிஷன் வந்து டியூ டு ஹீட்டிங்னால நடக்குது. ஓகேவா? இப்போது இதுக்கு தேவையான தெர்மல் எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணும். ஸோ சஃபிஷியன்ட் எனர்ஜி ரீச் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி லிபரேட் ஆகுது. ஸோ இதை தான் வந்து தெர்மியானிக் எமிஷன்கிறோம். இதில் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் தெர்மியானிக் எமிஷன். ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்
ஓகே. அதே சமயம் வந்து மெட்டல், என்ன மெட்டல் சூஸ் பண்ணுறோம் அண்ட் தென் டெம்பரேச்சர், இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இருக்குங்கிறாங்க. இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சைட் த மெட்டல் வந்து கன்ஃபைன் ஆகிருக்கு. அதில் வந்து அதோட மினிமம் கைனட்டிக் எனர்ஜி வச்சு உங்களுக்கு ரேண்டம் மேனரில் அது மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, ஒரு ஹீட் அப்ளை பண்ணும்பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டாலிக் சர்ஃபேஸை விட்டு லிபரேட் ஆகுது. இதுதான் வந்து தெர்மியானிக் எமிஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் எமிஷன் வந்து பை அப்ளைங் ஹீட் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த எமிஷன் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் தெர்மியானிக் எமிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேத்தோட் ரே டியூப்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே டியூப்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் அண்ட் எக்ஸ்ரே டியூப்ஸ் வந்து நம்ம இந்த லெசனோட எண்டில் நம்ம படிப்போம். கேத்தோட் ரே டியூப் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ அல்லது டிவியோ பார்த்தீங்கன்னா சிஆர்டி, அதாவது கேத்தோட் ரே டியூப் பேஸ் பண்ணதாக இருக்கும். அதாவது ஒரு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன், ஒரு பாஸ்பரன்ஸ் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இன்சிடென்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது பெருசாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து தின் ஃப்ளாட் பேனல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பின்னாடி கம்ப்யூட்டர், ஓல்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக லார்ஜர் ஸ்பேஸாக ஆக்குபை பண்ணுறோம். அதெல்லாம் வந்து சிஆர்டி. ஸோ ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு பாஸ்பரன்ஸ் ஸ்க்ரீனை வச்சு நம்ம எலக்ட்ரான்ஸ் மூலியமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து எலக்ட்ரான் வந்து இன்சிடென்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து கேத்தோட் ரே டியூப்ஸ். இப்போது இந்த பிக்சர் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலில் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் வெரி ஹை டெம்பரேச்சருக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கேத்தோட் ரே டியூப்ஸ் அல்லது எக்ஸ்ரே டியூப்ஸுங்கிறாங்க. இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் ரஃப்லி அரவுண்ட் 1000 கெல்வின் அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக மெட்டல்ஸை விட்டு இஜெக்ட் ஆகுது ஆர் எமிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபீல்டு எமிஷன். இப்போது இந்த மெட்டலுக்கு அக்ராஸாக வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னா ரஃப்லி 10⁸ வோல்ட் பெர் மீட்டர் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி மெட்டலுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த மேக்னெட்டிக் புல் என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸை வந்து ஃப்ரம் த மெட்டாலிக் சர்ஃபேஸ் வந்து இஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்கிறாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபீல்டு எமிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் மெட்டல், எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சைட் பாசிட்டிவ், இன்னொரு சைட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது எலக்ட்ரான்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இஜெக்ட் ஆகி டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் உங்களுக்கு ஃபீல்டு வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறத இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்ட்ராங் புல்னால நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் அப்படிங்கிறாங்க. அது FESM அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளேஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஃபீல்டு எமிஷன் பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்போது ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்குங்கிறாங்க. இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளேயோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா நானோ எமிசிவ் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க. இந்த ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளேக்கு நானோ எமிசிவ் டிஸ்பிளே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், லோ காஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லோ வோல்டேஜில் கூட இந்த ஃபீல்டு எமிஷன் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும் when compared to LCD ஸ்க்ரீன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட கிளாரிட்டி அண்ட் ரெசல்யூஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் FESM அப்படின்னு சொல்லும்போது இதோட ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது பிக்சர் கிளாரிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு பயாலஜிக்கல் சாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த சாம்பிளோட ஒரு நானோமீட்டர் ஸ்கேல், நானோ அப்படின்னு சொல்லும்போது 10⁻⁹ மீட்டர், அந்த மாதிரி ஒரு வெரி ஸ்மால் சர்ஃபேஸ் எடுத்து கூட நம்ம மைக்ரோஸ்கோப்பிக்கலாக அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அந்த சர்ஃபேஸோட மார்ஃபாலஜி எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் த்ரூ திஸ் ஃபீல்டு எமிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறாங்க. ஸோ வெரி ஸ்மால் சர்ஃபேஸை கூட ஹை ரெசல்யூஷனில் பார்க்கறது தான் ஃபீல்டு எமிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்.
ஓகே, ஃபோட்டோ அப்படின்னாலே உங்களுக்கு லைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ரேடியேஷன்ஸ் வந்து இன்சிடென்ட் பண்ணுறது மூலயமா மெட்டலுக்கு தேவையான எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணுறோம். இந்த எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸாக வந்து எமிட் ஆகுது. ஓகேவா? ரேடியேஷன்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம வந்து ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து மெட்டல் மேலே இன்சிடென்ட் ஆகும் பொழுது இந்த பொட்டென்ஷியல் அதாவது சர்ஃபஸ் பேரியருக்கு கிராஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்து த்ரூ திஸ் ரேடியேஷன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எமிட் ஆகுது. இந்த மாதிரி எமிட்டட் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறோம். இப்போது இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் த ரேடியேஷன். எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுதுன்னா என்ன இன்டென்சிட்டியில் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அதன் டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து உங்களுக்கு எமிட் ஆகுதுங்கிறாங்க. இப்போது இதை பேஸ் பண்ண பிரின்சிபல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு மெட்டாலிக் சர்ஃபஸ், இதில் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து அதை சர்ஃபஸ் பேரியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கான தேவையான ஒர்க் ஃபங்க்ஷனை வந்து கெயின் பண்ணிவிட்டு இந்த மெட்டாலிக் சர்ஃபஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் பார்த்தோம். இந்த டயோடில் வந்து லைட் இன்சிடென்ட் ஆகும்பொழுது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ அப்படிங்கும் போதே உங்களுக்கு லைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த டயோட்ஸில் வந்து லைட் இன்சிடென்ட் ஆகும் பொழுது இந்த லைட்டை வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுது இந்த ஃபோட்டோ டயோட்ஸ். ஓகே, இந்த மாதிரி எந்த இடத்துல அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் இன் டிவிஸ் அண்ட் தென் ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு ஃபோட்டோ டயோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ் பற்றி நம்ம இந்த லெசன்லேயே படிப்போம். இதுலேயுமே உங்களுக்கு சோலார் எனர்ஜி வந்து சோலார் பேனலில் இன்சிடென்ட் ஆகும் பொழுது அது வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ். ஓகேவா? அடுத்தது செகண்டரி எமிஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் சர்ஃபஸ் இருக்குது. இதில் வந்து ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டாலிக் சர்ஃபஸில் வந்து இன்சிடென்ட் ஆகும் பொழுது இதுக்கு தேவையான எனர்ஜியை ஃப்ரம் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகுது. இந்த எஸ்கேப் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்ணி அதுக்கு தேவையான எனர்ஜியை கெயின் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எஸ்கேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிற எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிஷன் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் நம்ம வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறோம். இந்த ப்ராசஸை வந்து செகண்டரி எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரி ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டாலிக் சர்ஃபஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்க்கு இன்சிடென்ட் ஆகும்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து எமிஷன் ஆகுது. இதுதான் வந்து செகண்டரி எமிஷன். இப்போது இந்த செகண்டரி எமிஷன் பேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இமேஜ் இன்டென்சிஃபையர்ஸ் அண்ட் ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்ஸ் அப்படிங்கிறாங்க. இமேஜ் இன்டென்சிஃபையர் இந்த நேம்லேயே அர்த்தம் இருக்குது. இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம வேக்யூம் டியூப், அதாவது வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டியூப்பை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா நைட் டைமில் வந்து ஒரு விஷுவலாக ஒரு இமேஜ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லோ லைட்டில் கூட இந்த மாதிரி இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நைட் விஷனுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு இமேஜ் இன்டென்சிஃபையர்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மூன் லைட்டில், அதாவது நைட் டைமில் மூன் லைட்டில் வந்து யூஸிங் நைட் விஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணுறது தான். அது மாதிரி நைட் விஷன் டிவைசஸ் தான் உங்களுக்கு இமேஜ் இன்டென்சிஃபையர்ஸ். அடுத்தது பார்க்க போகிறது ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப். இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப் என்ன பண்ணுன்னா செமிகண்டக்டர்ஸ் மாதிரி, அதாவது டயோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செமிகண்டக்டர்ஸ் ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துப்பீங்க. செமிகண்டக்டர்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டை வந்து எமிட் பண்ணும். அந்த வெரி லோ லெவல் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை கூட டிடெக்ட் பண்ணுறது, அதாவது ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் டியூப்ஸ். இதுதான் உங்களுக்கு எலக்ட்ரான் எமிஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். அந்தந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான் எமிஷன் பண்ணும்பொழுது அந்தந்த அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான் எமிஷன் அப்படிங்கும்போது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலை ஸ்ட்ரைக் பண்ணும்பொழுது அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொட்டன்ஷியல் பேரியர், அதாவது ரஃப்லி சர்ஃபஸ் பேரியர், அதாவது ரஃப்லி 50 எலக்ட்ரான் வோல்ட் உள்ள எனர்ஜியாக வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இதுதான் செகண்டரி எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் Shankar's Physics Tutorials. Thank you.